உங்கள் நாவே உங்களை அழிக்கும். இதில் இருந்து விடுதலையாக என்ன செய்ய? வேதம் என்ன ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது? இன்னைக்கு ஒரு ஆழமான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நாவினால் வாழ்ந்தவர்கள் அநேகர், இந்த நாவினால் இறந்தவர்கள் அநேகர். நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆழமான ரகசியத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் எப்படி இந்த நாவினால் தங்களையே அழித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய குடும்பங்களை அழித்துக் கொள்கிறார்கள். இதில் இருந்து விடுதலையாக ஒரு ஆழமான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் டைவர்ஸ், பிரிவினைகள், கொலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரே நாக்குனால தான். இந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை ஒரு ஜட்ஜினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு கடைசி பிரதியுத்தரம் போல இருக்கிறது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜினுடைய கடைசி பிரதியுத்தரம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இன்னைக்கு உங்கள் நாவினுடைய வார்த்தை இருக்கிறது. இதனால ராஜாவாகவும் நீங்கள் மாறலாம், இல்லை அனாதையாகவும், திக்கற்றவர்களாகவும், விதவையாகவும், தனித்து விடப்பட்டவர்களாகவும் நீங்கள் மாறலாம். இதில் இழப்பும் இருக்கு, இதுல நன்மையும் இருக்கு. இதை உபயோகப்படுத்த போகிற நீங்க தான் இதனுடைய நியாயாதிபதி. அதனால நீங்க ஞானமா இல்லைன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியம் உங்களுக்கு தெரியலனா, உங்க குடும்பத்தை நீங்களே அழித்திடலாம். பிசாசு உங்களை அழிக்கணும்னு நினைத்தாலும் அவன் உபயோகப்படுத்த போகிறது உங்க நாவு தான். இந்த நாவை உபயோகப்படுத்தி தான் உங்க குடும்பத்தை அழிப்பான். நாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நம்ம ஒருக்கா கூட தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக கடந்த நாட்களில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் அவர்களுடைய பிரதித்திரத்தினால அவர்கள் இறந்தே போனாங்க. ஒரு பேரப்பையன் தாத்தா பாட்டிகிட்ட காசு கேட்குறான். ஆனால் அந்த காசு இல்லாததுனால அந்த பேரனுக்கு பயங்கர கோபம் வருகிறது. ஏதோ ஒரு கம்பியை எடுக்கிறான், பாட்டியும் தாத்தாவும் அடித்து கொள்ளுகிறான். பாருங்களேன், அவர்களுடைய பிரதித்திரம் அவர்களுக்கு தெரியலை. இந்த பையன் நம்மளை கொன்னே போடுவான் அவர்களுக்கு தெரியல. அவன் ஆக்ரோஷம் அவங்களுக்கு தெரியலை. ஏதோ சரிப்பா நான் உனக்கு அடுத்த ஆள்கிட்டையாவது வாங்கித்தாரேன்னு சொல்லியிருந்தா கூட உயிர் பிழைச்சிருக்கலாம். பாருங்களேன், இந்த நாவினுடைய பிரதித்திரம். அந்த தம்பி செய்தது தவறு தான், கொடூரமான தவறு. ஆனால் அந்த ஜீவனை காத்துக்கொள்ள அவர்களுடைய நாவின் பிரதித்திரம் ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறது. அவர்கள் ஒருவேளை நான் வாங்கித்தாரேன்னு சொல்லியிருந்தா அவன் விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லாததுனால, ஆவிகளை பகுத்தறிய முடியாததுனால, இது நம்ம ஜீவனை வாங்க வந்திருக்கிறது, இந்த அந்தகாரம் என் பேர மூலமாக வருது, நான் உஷாராக இருக்கணும்னு சொல்லி ஆவியானுடைய உதவி இல்லாததுனால அந்த 2 உயிரும் பறிப்போனது. இப்படி ஏகப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நாவினுடைய அந்த கடைசி பிரதியுத்தரம், அது மரணமாகவும் இருக்கலாம், அது ஜீவனாகவும் இருக்கலாம். தேவ ஜனங்களை இதில் இருந்து நம்ம தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு டைவர்ஸ், பிரிவினைக்கு காரணம் அது பிசாசு கிடையாது. அந்த பிசாசு கொடுக்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அதை தியானித்து அதை வீட்டில் பேசி 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 எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறது போல இன்னைக்கு நம்ம நாவு இன்னைக்கு நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. வாங்க இன்னைக்கு நம்ம தெளிவாக இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். நம்மளோட இணைந்து கொள்ளுங்க. வாங்க ரகசியங்களை பார்க்கலாம். முதலாவது தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த நாவை குறித்து சில லிஸ்ட் இருக்கிறது. இந்த நாவில் 2 விஷயம் இருக்கிறது. தேவனுடைய மகிமையான வல்லமை விளங்கக்கூடிய இடமும் இந்த நாவு தான். பிசாசுனுடைய பொல்லாத வல்லமையாகிய இருளின் ஆவியினுடைய அந்தகாரமும் வெளிப்படுகிறது இந்த நாவு தான். வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ள சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும், எந்த மனுஷனாலும் இதை அடக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு குதிரையை அடக்கிறதற்கு குதிரையினுடைய வாயில கடிவாளம் போடுகிறாங்க. ஒரு பெரிய கப்பல், கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் உயரத்திற்கும் நீளத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை அடக்கிறதற்கு ஒரு சின்ன சுக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்டியரிங் அதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அது கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. இதே போல மனுஷனை கண்ட்ரோல் பண்ண அவன் நாவால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் நாவு பேசுகிறத வைத்து தான் அவனுக்கு எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாவு விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு ஆளை கத்தியே இல்லாமல் குத்த முடியும்னா, கத்தினால் குத்தின புண்ணு கூட 2 நாளில் ஆறிடும், இல்லை 1 வாரத்தில், 1 மாதத்தில், இல்லை 1 வருஷத்தில் கூட ஆறிடும்னா, ஆயுசு காலத்துக்கு மறக்க முடியாத ஒரு குத்து இந்த நாவால் கொடுக்க முடியும். இதை தான் நிறைய தமிழில் கூட நிறைய அந்த திருக்குறள் இப்படிலாம் இருக்குது பாருங்களேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்லாம் நம்ம நிறைய சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறோம். அப்போ இந்த நாவு ரொம்ப கூர்மையானதுன்னு சொல்லி உலகத்தானுக்கும் தெரியும். ஆவிக்குரிய வேதத்தில் கூட என்ன போட்டிருக்குதுன்னா, நாவு விஷம் நிறைந்தது. ஒரு மனுஷனை கத்தியே இல்லாமல் கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட காயங்களை வாங்கியிருக்கலாம். காயத்தை பெற்ற நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளணும், உங்கள் மூலமாக யாரும் காயப்பட்டுறக்கூடாது.
நீங்கள் காயத்தை வாங்கின பொழுது அது எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஒரு பாம்பு கடித்தால் கூட விஷம் வந்து நம்ம செத்துடலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிலர் பேசுகிற வார்த்தை நம்மளை கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த நாவுக்கு விஷம் இருக்கிறது. ஒருவேளை அந்த விஷம் உங்கள் உடம்பில் சென்று உங்கள் உள்ளத்தை இன்னைக்கு காயப்படுத்துதுன்னா, இந்த வீடியோ கேட்டு முடிக்கும் பொழுது அந்த நாவினுடைய விஷம் உங்களை தாக்காது. நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்களும் பிறரை காயப்படுத்தாதவர்களாக உங்கள் நாவை மீட்டுக்கொள்ளலாம். மனுஷனா பிறந்த யாராலையும் நாவை ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கண்டிப்பாக வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தான் நம்ம எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனாலும் நம்ம நாவை சத்ரு உபயோகப்படுத்துகிறான். சரி, இப்போ இந்த நாவுனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இந்த நாவுனால என்ன செய்யறோம்னா, அதாவது நாவினால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். இது நீங்கள் யாக்கோபு 3:9 பார்க்கலாம். நாவு ஒரு விஷம் சொல்லுகிற வசனம் 8வது வசனத்தில் இருக்கிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? அப்படி பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இந்த இருதயத்தை நிரப்புகிற வார்த்தை வந்து கர்த்தரிடத்திலிருந்து வந்துச்சுன்னா உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். உங்கள் சிந்தனையையும் உங்கள் இருதயத்தையும் கசப்பு நிரப்புகிறது, உலகம் நிரப்புகிறது, சுயம் நிரப்புகிறது, பிசாசு நிரப்புகிறான்னா உங்கள் வாயிலிருந்து உலகம், சுயம், பிசாசு தான் வெளிப்படும். பிசாசு வெளிப்படுறான்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தையே உடைச்சிருவீங்க. அதனால் தேவ ஜனங்களே, ஜெபிக்கிறவர்களே, உங்கள் நாவில் வரக்கூடிய வார்த்தை கர்த்தர் தருகிறது தானா என்று நீங்கள் உஷாராக கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உடைக்க முடியும். விசேஷமாக சகோதரிகள், வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி கட்டுகிறாங்க? அவங்க நாவுனால தான், அவங்க வார்த்தையினால தான், அவங்க அன்புனால தான், அவங்க செயல்கள்னால தான். அப்போ இந்த வார்த்தைக்கும் செயல்களுக்கும் அன்புக்கும் வெளிப்படக்கூடிய ஒரு மேஜரான ஒரு முக்கியமான இடம் நம்ம நாவு. நம்ம நாவை கல்விமானி நாவா ஆண்டு மாற்றுகிறார், ஆறுதல் அளிக்கிற நாவா மாற்றுகிறார். ஆனால் இதை மூலமாக வேதனையை அளிக்க முடியும், பிறரை கொல்லக்கூட முடியும். கத்தியினால் குத்தி கொல்ல வேண்டாம், வாயினால் சொல்லி அவங்கள கொல்ல முடியும். அதனால தான் தேவ ஜனங்களே, நம்ம ஒரு கொலகாரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த நாவை தவறாக உபயோகப்படுத்தினால் வந்துவிடும். அதனால தான் ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எப்படி இந்த நாவினுடைய உபத்திரவத்தில் இருந்து, தந்திரத்தில் இருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள என்று நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நாவை குறித்து பார்த்தோம், அது விஷம். அதுக்குள்ளே விஷம் இருக்கிறது. ஒரு பாம்பை போல் அது என்ன செய்து விடும்? பிறரை கொன்று விடும், பிறரை தற்கொலை பண்ண வைத்து விடும். பிறரை இந்த நாவை நம்ம கவனமாக உபயோகப்படுத்தலைன்னா அவர்கள் டைவர்ஸ் பண்ணி போயிடுவாங்க, ஒரு அனாதையாக மாறி விடுவார்கள் பிள்ளைகள். இப்படி எல்லாம் இந்த நாவினால் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அப்படியே நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இது நீங்கள் யாக்கோபு 3:5 பார்க்கலாம். அப்போ நாவில் உள்ள ஒரு காரியம் அது நெருப்பு, அது சிறிய நெருப்பு, அது பெரிய காட்டை பற்றி எரிய வைக்கும், உங்கள் கம்பெனியை பற்றி எரிய வைக்கும். அப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க. உங்கள் கம்பெனியில் ஒருத்தன் இருப்பான், அவன் நாவினால் அந்த கம்பெனியை பற்றி எரியும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க நாவினால் அந்த குடும்பமே பற்றி எரியும். உங்கள் சபையில் ஒருத்தன் இருப்பான், அவங்க நாவினால் சபையை பற்றி எரியும். தேவ ஜனங்களை, நாவு நெருப்பு. இந்த நாவை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண பழகணும், ஆவியினால் கட்டுப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்குறதும் நாவில் தான். அசுத்த ஆவியினுடைய செயல்பாடும் நாவில் தான் செயல்படுகிறது. அசுத்த ஆவிகள் செயல்படுத்துச்சுன்னா, ஒரு மனிதன் அவனுடைய சுய எண்ணத்தினால் அதை செய்யப்படுத்தினானா அது எரிகிற அக்னியாக வருகிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, நாவும் நெருப்பு தான். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். அவர் டங் இஸ் அ ஃபயர். அது நாவு நெருப்பாக இருக்கிறது. அதை கவனமாக வைத்து கொள்ளணும். நம்ம நினைப்போம் அது ஒரு சதை, வெட்டப்பட்டு நம்ம நினைப்போம். இல்லை, அது ஒரு நெருப்பு. ஆவிக்குரிய உலகத்தில் அது நெருப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய உலகத்தில் தனி உலகத்தை அமைத்தது நாவு தான். வேதம் சொல்லுகிறது, அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு உலகம். நம்ம குடியிருக்கிற உலகம் கூட நல்ல விஷயங்களை விளைவிக்கிறது. நல்ல தண்ணி, நீரோடை, தென்னை மரங்கள், பனைமரங்கள் இந்த பூமியில் விளையுது. இதை மாசுபடுத்துகிறதே மனித குலம்தான். அதை தீமையாக மாற்றுகிறது, இதில் ரத்தம் சிந்துகிறது, இதில் கொலை நடக்கிறது. இந்த உலகம் செய்யவில்லை, உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்கிறாங்க. இந்த உலகத்தை கர்த்தர் நல்லா தான் படைச்சார். அது மீன்களை தருகிறது, இறைச்சிகளை தருகிறது, கால்நடைகளை வைத்திருக்கிறது, பசுமையான மரங்கள், செடிகள் எல்லாம் வைத்திருக்கிறது. இந்த உலகம் நல்லா தான் இருக்குது.
ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ளாடி ஒன்று இருக்குது, அதுதான் நாவு. அதுதான் அநீதி நிறைந்த உலகம். அந்த அநீதி நிறைந்த உலகம் தான் இந்த உலகத்தை நாசாக்கி கொண்டிருக்கிறது, சபிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளால் சபிக்கப்பட்ட இந்த உலகம் இனியும் ஆழமாக சபிக்கப்பட்டு அக்னிக்கு இரையாக போகிறது காரணம் இந்த மனுஷனுடைய நாவு. ஏன்னா இது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. தேவ ஜனங்களே, நீங்கள் ஊழியர்களாக தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற கண் எவ்வளோ ஆபத்தானதோ, கண்ணானது சரீரத்தின் விளக்குன்னு சொல்லப்படுகிறது. அதே போல் உங்கள் நாவு முழு சரீரத்தையும், உங்கள் முழு குடும்பத்தையும், உங்கள் தேவ திட்டத்தையும், உங்கள் மேலே அழைப்பு, உங்கள் பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் உங்கள் நாவு நீங்கள் கவனமாக வைக்கவில்லை என்றால் அது உங்களை கரைப்படுத்துமாம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? நரக அக்னியை கொண்டு வந்து விடும், உங்கள் குடும்பத்தை நரகமாக மாற்றிவிடும். சண்டைக்காரியோடு வீட்டில் இருக்கிறத காட்டிலும் வனாந்தரத்தில் இருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்ம நாவினால் ஒரு மனுஷனுக்கு வனாந்தர வாழ்க்கையை கொடுக்க முடியும், வேதனையை கொடுக்க முடியும். அதனால் தேவ ஜனங்களே, இந்த சண்டைக்கு நாவின் ஆயுதங்களுக்கு நம்மளை காத்துக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சரி, எப்படிலாம் இந்த நாவு கிரியை செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு தான் காரணம்னு சொல்லி நம்ம பிசாசு மேலே என்ன செஞ்சிருவோம்? பலியை தூக்கி போடுவோம். ஆனால் பிசாசு ஒரு காரணம்தான், ஆனால் மற்ற காரணம் நம்ம தான். சரி, இந்த பிசாசை எடுத்துக்கொள்ளலாமே. இந்த லூசிஃபர் அவன் என்ன செய்தான்? அவன் சில மோசமான எண்ணங்களை அவன் தன் இருதயத்தில் கொண்டிருந்தான். அதை அவன் முழங்கியிருக்கலாம். நான் உன்னதமான கர்த்தருக்கு நிகராவேன், அவருடைய பர்வதத்துக்கு ஏறுவேன், இப்படியெல்லாம் நான் அவன் பெருமை கொண்டான். இந்த பிசாசு தான், இந்த தூதன் தான் பிசாசாக மாறுகிறான். அப்போ இந்த பிசாசை வஞ்சித்தது யார் அப்படி என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? நம்ம எல்லாருக்கும் யோசிப்போம். லூசிஃபர் ஆகிய இந்த தேவதூதன் பிசாசாக மாறுகிறான். அவன் இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்களை வஞ்சிக்கிறான், ஆதாமேவாலை வஞ்சித்தான். ஆனால் இந்த லூசிஃபர் தூதன் எந்த பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான்? அப்போ லூசிஃபருக்கு முன்னாடி ஒரு பிசாசு இருந்ததா என்று கேட்டால், லூசிஃபருக்கு பிசாசினால் பாதிப்பு வரவில்லை. லூசிஃபருக்கு வந்த பாதிப்பு அவனுடைய எண்ணங்களினால் உண்டானது, அது அவனாலே உண்டானது. அவன் நல்லவனாக இருக்கும் பொழுதே அவன் கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தான். அப்படி என்றால் ஒரு பிசாசை காட்டிலும் கொடூரமானது கெட்ட எண்ணம், நம்ம சொந்த எண்ணம், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத நம்ம சுயமாக பிணைத்து கொண்டிருக்கிற, சுயமாக யோசித்து கொண்டிருக்கிற வீண் சிந்தனை ரொம்ப ஆபத்தானது. தாவீது ராஜா சொல்லுகிறார், வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, திருட்டுத்தனம் இருக்கிறது, நிறைய ஆபத்து இருக்கிறது. நம்ம நினைக்கிறது சும்மா தானே யோசித்தேன், வீண் சிந்தனை தானே, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, என் சிந்தனையில் தானே யோசித்தேன். தேவ ஜனங்களே, ஒரு செயல்பாடு உருவாகிறதற்கு முன்பதாகவே அது சிந்தனையில் கருவுற்று அதில் இருந்து தான் வெளியே வருகிறது. நீங்கள் சிந்தனையை கவனிக்கவில்லை என்றால் அது ஒரு கற்பம் தரித்து அது ஒரு செயல்பாடை பிறப்பிக்கும். அதை வேதம் அழகாக சொல்லுகிறது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது இல்லை. கர்த்தர் அசுத்தத்தினால் சோதிக்க மாட்டார். பாவத்தில் உழுற எல்லாரும் அவர்களுடைய இச்சையினால் ஈர்க்கப்பட்டு போகிறாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எல்லா நேரமும் சாத்தானையும் கர்த்தரையும் நம்ம பலி தூக்கி போடக்கூடாது. இதற்கு அடையாளமாக நிறைய வார்த்தை இருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். நம்ம ஏசலாம், நம்ம கெட்டார்த்த போடலாம், நம்ம என்னனால நினச்சதை செய்யலாம்னு நினைக்கிறது முடிவு மரணம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 21:2 சொல்லுகிறது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். அப்படின்னா நம்ம வழிகள் எல்லாம் நமக்கு செம்மையாக தான் இருக்கும். நான் நியாயமாக தானே பேசினேன், அவங்க என்ன இப்படி பேசுனாங்க, நான் இப்படி பேசினேன் நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அப்போது லூசிஃபர்னு சொல்லக்கூடிய தேவதூதன் விழுந்தது பிசாசினால் அல்ல, ஏன்னா அவன் தான் பிசாசாக மாறப்போகிறான். அப்போ அவன் விழுந்தது காரணம் அவனுடைய சொந்த எண்ணம், அவனுடைய மனநிலை. அதனால் தேவ ஜனங்களே, எல்லாம் பிசாசு ஏவுகிறான், பிசாசு தான் என்ன வஞ்சித்துட்டான் நம்ம சொல்லவே கூடாது. பிசாசு ரெண்டாவது தான். முதல்ல உங்கள் சிந்தனை. பிசாசு 1000 விஷயம் உங்கள்கிட்ட ஏவனாலும் நீங்கள் அதை பிரதிபலிக்க கூடாது, நீங்கள் அதை ஜெயிக்கணும். நீங்கள் அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய பவரையும் நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா பிசாசு சொல்லுவான், அவள் தான் உங்களை பார்த்து சொல்லுவான், அவள் தான் உனக்கு பிரச்சனை காரணம், இவன் தான் பிரச்சனை காரணம், அவன்கிட்ட போய் சண்டையை போடுன்னு ஏவும் பொழுது நீங்கள் அதை கருவறையிலே உங்கள் சிந்தனையிலேயே அதை ஜெயித்துட்டீங்கன்னா நீங்கள் சண்டையை போட மாட்டீங்க. அதனால தான் ரோமர் 8 சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம். பார்த்தீங்களா? ரோமர் 8:6 பாருங்கள். மாம்ச சிந்தனை இது பிசாசு கிடையாது, உங்களுக்குள் உண்டாகுகிற சிந்தனை. இந்த லூசிஃபருக்குள்ள தானாக ஒரு சிந்தனை வருகிறது. லூசிஃபருக்கு முன்னாடி சாத்தான் ஒருத்தனே கிடையாது.
அப்போ லூசிஃபர் சாத்தானால் விழவில்லை. அந்த நல்ல தேவதூதன் நல்ல அருமையாக இருந்தான். தேவனுக்கு அடுத்தபடியாக அலங்காரமாக அருமையாக இருந்தவன் அவன்தான். அவனுக்குள்ளாடி பெருமை வருகிறது. அவன் சிந்தனைக்குள்ளாடி ஒரு தவறான எண்ணம் வருகிறது. தேவ ஜனங்களே, பிசாசை காட்டிலும் ஆபத்தானது தவறான எண்ணம். நமக்குள் விளைகிற இந்த தவறான எண்ணங்கள், ஆபத்தான எண்ணங்கள், சுய நீதி, சுய அறிவு. நம்ம 2 ஏச்சி போடலாம், நம்ம ராவை வைத்து என்ன செய்யலாம், 2 ஏச்சி போடுவோம், ரொம்ப 2 மிரட்டு போடுவோம், அப்போ தான் பயப்படுவாங்க. இந்த சுய எண்ணம் ரொம்ப ஆபத்தானது. அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. பார்த்தீங்களா? அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்த எண்ணங்கள் நமக்குள் உருவாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க தான் நம்ம சிந்தனை மறுரூபப்படுகிறது. அதை குறித்து தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் மறுரூபம் எப்போ ஆவீங்க? நீங்கள் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால தான் நீங்கள் மறுரூபம் ஆக முடியும். நீங்கள் மறுரூபம் ஆகணும்னா உங்கள் மனசு மாறணும். உங்கள் மனசு மாறணும்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா வேதத்தை வாசித்தா தான் முடியும். அப்போ கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய சித்தத்தை அறிய பண்ணும். கர்த்தருடைய சித்தம் உங்கள் மனதை மாற்றும். உங்கள் மனது மாறுறதுனால உங்களுக்கு மறுரூபம் உண்டாகும். இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒரே நாளில் இது நடக்காது. அப்போ நீங்கள் வசனத்துக்கு இம்பேக்ட் கொடுத்து அதை வாஸ்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அது உங்களை இம்பேக்ட் பண்ணும், உங்களை அது மாற்றும். அப்போ தான் உங்கள் சிந்தனை மாறும். அப்போ நம்ம ஒரே நாளில் அது நடக்காது. அதனால் தேவ ஜனங்கள், உங்கள் வார்த்தை வேத வசனத்தினுடைய சாராம்சமாக மாறணும்னா நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாகவும் தேவ சித்தத்தை உணர்கிறவர்களாகவும் தேவ சித்தத்துக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் தான் நாவை ஜெயிக்க முடியும். இன்னும் எளிமையாக நாவை ஜெயிக்கிறது எப்படின்னு நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது, நம்ம பிசாசு தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாமல் நம்மளும் காரணம். பிசாசு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளும் நம்ம வாயில் பிணைத்து நம்ம பேசுகிறதுனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே சண்டையே வருகிறது. அப்போ இதில் இருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய? வேதம் அழகான வழிகளை நமக்கு காண்பித்து தருகிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 19வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறார் பாருங்க. அழகாக வேதம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே கோவப்படுவோம். நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் பிள்ளை ஒன்றை சொல்ல தான் தொடங்கும், அதுக்குள்ளே நீங்கள் கோவப்பட்டுருவீங்க. உங்கள் கணவரை ஒன்றை சொல்ல தான் தொடங்குவாங்க, அதுக்குள்ளே கோவப்பட்டுருவீங்க. உங்கள் மனைவி ஒன்றை சொல்ல தொடங்குவாங்க, அதுக்குள்ளே கோவப்பட்டுருப்பீங்க. என்ன சொல்ல வாராங்கன்னு கூட கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் உங்களை தப்பித்து கொள்ளணும்னா கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க. ஃபஸ்ட்டு நல்லா கேளுங்க. வாயை ஃபஸ்ட்டு மூடி வைங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனே கேட்கணும். அடுத்ததாக பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க. வாய் திறந்துடாதீங்க. வாய் திறக்கவே கூடாது. வாயை பொறுமையாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேளுங்க. அது எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் கேளுங்க. அது எதனால் நடந்ததுன்னு கேளுங்க. எப்படி அது ஆபத்தானதுன்னு கேளுங்க. கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி உங்கள் பக்கத்து வீட்டில் ஏதோ கடன் கேட்டாங்கன்னு சொல்லி இருக்கிற ரூபா எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கணவராகிய நீங்கள் கோவப்பட்டு அவங்கள அடிக்கிறத காட்டிலும் அப்படி அடிக்கவே கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு கோவவே படக்கூடாது. அப்போது நம்ம இவ்வளோ சீரியஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. அப்போது நீங்கள் பொறுமையாக கேட்டால் தான், அந்த அக்கா என் காலில் விழுந்து அழுதாங்கப்பா, அவங்க மகளுக்கு ஆப்ரேஷன்ப்பா, அதனால தான் நான் இருந்த 10,000 கொடுத்தேன். அப்போ ஒரு உயிரை உங்கள் மனைவி பாதுகாத்துருக்காங்க. நீங்கள் என்னன்னு கேட்காம ரூபா கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அடித்து அவங்க மண்டைக்கிட்டே உடச்சிட்டிங்கன்னா, ஒருவேளை அவங்க உயிர் போயிட்டுனா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க. உங்கள் ஆயுசு காலம் கஷ்டகாலமாயிட்டு. ஆனால் நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்கள் மனைவி ஒரு உயிரை பாதுகாத்துருக்காங்க. நம்ம 10,000 காட்டிலோ இல்லை நம்ம 20,000 காட்டிலோ ஒரு உயிர் தான் முக்கியம். அப்போது எப்படினாலும் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செஞ்சு உங்களுக்கு டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறான். ஒரு ஆள் திக்கற்றவன் கேட்குறான். நீங்கள் உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 1000 ஒரு 500 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை வராமல் நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தாலே அது போயிருக்கும். ஆனால் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டோம். அதனால் என்ன நடக்குது? ஆபத்து உண்டாகிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, முதல்ல கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க. கோபம் 3வது செக்ஷன். கோபம் உடனே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்கணும். 2வது பேசுகிறத பொறுமையாக பேசணும். 3வது கோபம்
அது நல்ல கோபம், கர்த்தருடைய கோபமாக இருக்கணும். அதில் கை நீட்டுறதோ, அதில் அடிக்கிறதோ, அதில் கெட்ட வார்த்தையும் வரவே கூடாது. தேவ ஜனத்தினுடைய கோபம் வந்து கருத்தாக இருக்கணும். இயேசு பாருங்கள் கோபப்பட்டார், அது நல்லதுக்காகப்பட்டார். இயேசு சாட்டை எடுத்து அடித்தாருன்னு சொல்லிட்டு நீங்களும் பிள்ளைகளை சட்டாப்பு எடுத்து அடிக்கிறது, கம்பு எடுத்து அடிக்கலான்னு வேதம் ஒரு விஷயம் பெர்மிஷன் கொடுத்தாலும் அவன் உயிர் போகிற லெவலில் அடிக்கக்கூடாது அப்படிலாம் பைபிள் கரெக்டான விஷயம் சொல்லுகிறது. பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அதே பைபிள் தான். எந்த பைபிள் அடின்னு பெர்மிஷன் கொடுக்குதோ அந்த அடி வந்து அவனுடைய மதியினத்தை போக்குறதா இருக்கணும். அதுக்கு அவன் தலைக்கு மேலே வளர்ந்த பிறகு கட்டை எடுத்து குடும்பமாக சேர்ந்து அடிக்கிறதெல்லாம் அது வந்து ரொம்ப மோசம். அந்த மாதிரி இல்லை. சின்ன வயசில் நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலனா அவன் வளர்ந்து கெட்டவனாக தான் இருப்பான். வேதமாக தான் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துட்டிங்கன்னா அவன் முதிர் வயதில் இதை விட மாட்டான். அப்போது அடிக்கிறதெல்லாம் ஈக்கில் வச்சு சின்னதாக அடிக்கலாம், பாதிப்பு வராத மாதிரி. 1.5 முழத்துக்கு ஒரு பெரிய ஒரு 6 அடி கம்பை வாங்கி அந்த பிள்ளையை அடித்தா அவன் செத்து போயிடுவான். வேதம் அடிக்க சொல்லியிருக்குது. பிறம்பை கையாளதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான், அவனுக்கு மதியினம் ஒட்டிடும், அவன் கெட்டு போயிடுவான். அப்போது நீங்கள் அடிக்கிறது வந்து நியாயமாக பிள்ளைகளை வந்து ட்ரீட் பண்ணணும். டீச்சர்ஸ் வந்து அந்த நாட்களில் அடிச்சிருக்கிறாங்க, சின்ன கில்லு கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த பிள்ளையினுடைய மதியினத்தை மாற்றும். அவர்களுக்கு காயம் வர மாதிரியோ அவர்கள் கதறுகிற மாதிரியோ அடிக்கவே கூடாது. அதெல்லாம் ஆபத்தானது. அது வந்து அந்தகாரங்களுடைய செயல்பாடு. அப்போது இன்றைக்கி நம்ம கோபம் வந்து நியாயமான கர்த்தருடைய கோபமாக இருக்கணும். அந்த கர்த்தருடைய கோபம்னு சொல்லுகிறதுல கெட்ட வார்த்தை இருக்காது, அடி இருக்காது, சண்டை இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கீஸ்ன்னு ஏறுறது ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து உரிமையான ஒரு பாசமான ஒரு கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோபம் நல்ல கோபம் வரணும். அந்த கோபத்தை தான் தேவ ஜனங்கள் கையில் எடுக்கணுமே தவிர மற்றபடி கோவமே படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. நியாயமாக கோபப்படலாம். அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் திருந்துவாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. நியாயமான கோபம், ஏமா இந்த தவறை செய்த, ஏன் இதை இப்படி செய்த, அந்த ஒரு நல்ல கோபம். வேதத்தில் வந்து கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்கன்னு சொல்லியிருக்கு, கோபப்படாதீங்கன்னு சொல்லலை. அதாவது கோபம், கர்த்தருடைய கோபம் நம்ம படலாம். ஒரு தெய்வீக கோபம். உங்கள் வீட்டில் ஒரு அசுத்தம் நடக்குது, ஒரு சினிமா ஓடுது, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை வருது, உங்கள் பிள்ளை கெட்ட வார்த்தை போடுறான், உங்கள் கண்ணு முன்னாடி போடுறான்னா, அவன் சின்ன பையனாக இருக்கானா, அங்கே தட்டி கேட்குறது ஒரு அப்பாவுடைய கடமை. கடிந்து கொள்ளுதல், ரிப்ரூஃப் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம நாவினால் வருகிற ஒரு சண்டையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 ஆலோசனையை பார்த்தோம். இதை காட்டிலும் மேலான ஒரு ஆலோசனை தான் அடுத்த செக்ஷன். பிசாசு ஏவி தான் நிறைய சண்டையும் நம்ம குடும்பங்களில் வருகிறது. எடுத்துக்காட்டுக்கு பேதுரு என்ற தேவ மனிதனை பாருங்கள். அவன் இயேசு கூட இருக்கும் பொழுது ஒரு உன்னதமான ஒரு ரகசியத்தை சொன்ன உடனே இயேசு சொன்னார், இது மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல பேதுரு, இது கர்த்தரே வெளிப்படுத்தினார் சொன்னார். அது கொஸ்டின் என்னன்னா, இயேசுவாகிய என்ன இந்த உலக மக்கள் யாருன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இயேசு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா சொன்னாங்க. உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, உங்களை யோவான்னு சொல்லுகிறாங்க. ஆனால் பேதுரு சொன்னார், இல்லை நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரன், தேவகுமாரன். அந்த ரகசியத்தை சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இது நீ பேசலை பேதுருவே, உனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் உனக்குள் இருந்து பேசினார். இது மாம்சமும் ரத்தமும் அல்ல. இது பேதுரு பேசலை, இது பேதுருக்குள் இருந்து தேவன் பேசினார், இறைவன் பேசினார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே பேதுரு பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசனுடைய ஒரு வார்த்தையை பேசுகிறான். உடனே இயேசு சொன்னார், அப்பாலே போ பிசாசு என்று சொன்னார். இதை தான் யாக்கோபு சொல்லுகிறார், ஒரே ஊற்றில் இருந்து துதித்தலும் சபித்தலும். பேதுருக்குள்ள தேவனும் வெளிப்பட்டார், பிசாசும் வெளிப்பட்டது. ஏன் இது இப்படி வெளிப்பட்டதுன்னா அவன் ரெண்டுக்குமே இடம் கொடுத்தான். ஸோ தேவ ஜனங்களே, உங்கள் நாவில் இருந்து 2 வெளிப்படுறதுக்கு காரணம் நீங்கள் 2க்கும் இடம் கொடுக்குறீங்க. தேவன் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் தேவ ஆவினால் பேசுகிறீங்க, பிசாசு நிரப்பும் பொழுது பிசாசின் ஆவினால் பேசுகிறீங்க. இது சவுல் என்ற பழைய ஏற்பாட்டில் உள்ள மனுஷனுக்கு நடந்தது. அவன் கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது அவன் ஆவியில் நிரம்பி பேசுவான். பிசாசினால் ஏவப்படும் பொழுது, பிசாசினுடைய ஆவினால் நிரப்பப்படும் பொழுது அவன் பிசாசினால் பேசுகிறான். ஸோ தேவ ஜனமே, நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம கவனமாக இருக்கணும். பேதுரு செய்த மகா பெரிய தவறு, பிசாசு பேசினதை ஏற்றுக்கொண்டு அதை வாயினால் பேசினான். அப்போ ஆவிகளை பகுத்தறிய பேதுருக்கு தெரியலை. அப்போ நம்ம நாவை கவனமாக கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். we want to design the spirits. எந்த ஸ்பிரிட் நம்மளை ஏவுது? பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறாரா, இல்லை உலக ஆவி ஏவுகிறதா, இல்லை மோசமான பிசாசுகள் நிறையா இருக்கிறது. சண்டையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கசப்பின் ஆவி, இவைகள் நம்மள்கிட்ட பேசும்.
நம்ம காதில் ஃப்ரீ டாக் வரும், எல்லா ஆவிகள் பேசுகிறது நமக்கு கேட்கும். ஆனால் நம்ம தான் இது ஆவி பேசுகிறதா இல்லை பரிசுத்தாவி பேசுகிறாங்களா, இல்லை நம்ம சொந்த மனசு பேசுகிறதா இல்லை ஆவியானவர் பேசுகிறாரா, இதை நம்ம தான் பகுத்தறியணும். உங்கள் சொந்த மனசு பேசுகிறதையும் நீங்கள் வாயில் டக்குன்னு பேசக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு தவறானதை பேசலாம். கர்த்தர் தான் நம்ம இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் என்று நம்ம வாசித்தோம். அப்போ மனுஷனுக்கு செம்மையாக தோன்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதில் தவறும் இருக்கும். அப்போ கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் ஏவப்பட்டு நம்ம பேசணும். அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள மகிமை. அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போது நீங்கள் ஆவிகளை பகுத்தறியலா, உங்கள் சிந்தனையில் வருகிற சத்தம் எல்லாம் பரிசுத்த ஆவி பேசுகிறது கிடையாது. எப்போனாலும் பிசாசு உங்கள்கிட்ட பேசலாம். இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி இயேசுகிட்ட பேசலை, பிசாசு பேச தொடங்கினது, யுத்தங்களை கொண்டு வந்தது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து கிட்டேயே பிசாசால் பேச முடிந்தது. ஏன் உங்ககிட்ட பேச முடியாது? கண்டிப்பாக அது பேசும். அதனால தான் நீங்கள் ஆவிகளை பகுத்தறியணும். உங்கள் கணவர் மேலே கோவம் வருதா, அந்த கோபத்தை மூட்டி விடுகிறதே பிசாஸ் தான். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை தான் பழத்தில் ஊசியை சொருன மாதிரி இருக்கும், அவர் பிஞ்சான மனசுக்குள்ளே ஒரு சரட்டுன்னு குத்துன மாதிரி இருக்கும். பொதுவாக ஆண்கள் உண்மையாகவே கள்ளங்கபடம் இல்லாமல் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாடி பிசாசானவன் அப்படியே ஒரு தச்சு ரூபமாக வெளிப்படுவான். காரணம் என்னென்னா, அவங்க எதற்கும் தன்னை விட்டு கொடுத்துருவாங்க. இது ஆண்களுடைய பலவீனம். பெண்களும் அப்படி தான், ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. தான் வீடு மேலே கணவர் மேலே அப்படி பொசசிவாக இருக்கிறனால அதையுமே பிசாசு என்ன செய்கிறான் பாருங்கள், உபயோகப்படுத்துகிறான். இப்போது ஒரு ஆண்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆதாம் ஏவாளில் பிசாசு ஆதாமை வஞ்சித்து இருந்துச்சுன்னா ஆதாம் மொத்த பழத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பான். இது ஆம்பளைனுடைய கேரக்டர். மனைவிக்கு பிறகு கொடுக்கலாம், அவள் எந்திரிச்ச பிறகு தூங்கி எழும்பின பிறகு புதுசாக பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெண் பாருங்கள், தான் கடிச்சிட்டு அந்த முழுசாக சாப்பிட மனசு இல்லாமல் தான் கணவருக்கு கொடுக்குறா. அது நல்ல கேரக்டர் தான். பெண்கள் அப்படி தான், எதுனாலும் தான் குடும்பத்துக்கு கொடுத்து தான் சாப்பிடுவாங்க. அந்த விஷயத்தை ஏவாளம்மா என்ன செஞ்சிட்டாங்க, தான் கணவருக்கு கொடுத்து அதில் கெட்டது இருந்ததுனால அவனும் கெட்டவனாக மாறிட்டான். அப்போ பெண்கள் பொசசிவாக இருக்கிறாங்க, ஆண்கள் ரொம்ப என்ன சொல்ல ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு அவங்க ஃப்ரீயான இருதயத்தில் சடார்னு குத்திரும். நான் ஏன் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க நிறைய விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பிடித்து வைத்திருக்கிற மாதிரி ஆண்கள் பிடிச்சி வைக்க மாட்டாங்க. அவன் எதாவது சொல்லிட்டானா சரி விடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இல்லை விடவே கூடாது, 100 வருஷம் ஆனாலும் நான் விட மாட்டேன். இதுதான் பெண்களுடைய சுபாவம். இது நம்ம பெண்களை தவறுன்னு சொல்ல முடியாது, ஆண்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்களை தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க சில இடத்துல கவனமாக இருப்பாங்க, சில இடத்துல மனைவிகள் கவனமாக இருப்பாங்க. அப்போ இந்த ஆண்கள் இருதயத்தை சடார்னு குத்தி நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, காயப்படுத்திடுவீங்க. உங்களுக்கே அது தெரியாது. நீங்கள் ஒரு ஆணை, உங்கள் கணவரை இல்லை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் உடுகிற வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருக்கும், உங்கள் மனதளவில் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அது கணவரை கிழித்து எரியும், அவங்க பையனை கிழித்து எரியும், அவங்கள கோபம் உண்டாக்கும். அதனால தான் உங்கள் வாயை நீங்கள் கவனமாக வைக்கணும். நீங்கள் ஆவியினால் பகுத்தறிஞ்சு தான் கவனமாக பேசணும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை நிறையா இருக்குது, போராட்டம் நிறையா இருக்குதுன்னா உங்கள் வாயை தான் நீங்கள் கவனமாக வைக்கணும். வேறு எதனாலும் ஓகே தான். நீங்கள் உங்கள் வாயை கவனமாக வச்சிட்டிங்கன்னா சண்டை குறைஞ்சிரும். எல்லா நாளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த சண்டைகள் இருக்காது. சிலப்போ ஒரு 4 வருஷம் ஒரு 3 வருஷம் கர்த்தர் புடமிடுவார். அந்த மாதிரி சோதனையின் காலம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வாயை நீங்கள் கவனமாக இருக்கணும். விசேஷமாக பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேசி கூட அவங்க கோவப்பட்டுட்டு அம்மாட்ட வந்துடுவாங்க. இந்த ஆம்பளை பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எதையாவது சொல்லிட்டீங்கன்னா அவனுங்க சண்டைக்கு தான் வருவாங்க. அடுத்தது கணவர். இந்த ஆம்பளை செக்ஷன்கிட்ட உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறது சாதாரணமாக உங்களுக்கு தோணினாலும் அது அவர்களுக்கு ஆபத்தாக தோணும். அது அவர்களுக்கு பழத்தில் ஊசியை குத்துனது போல் அவங்க இருதயத்துக்குள்ளே குத்தும். அதனால் பெண்கள் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் ஆண்கள் சாதாரணமாக பேசுகிறது ஒரு பெண்ணை அதிகமாக பாதிப்புக்குள் கொண்டு போகும். அவர்கள் 20 வருஷம் ஆனாலும் அதை மறக்க மாட்டாங்க. அதனால் ஆண்கள் வாய்க்கு வந்த மாதிரி கெட்ட வார்த்தை போடுறது, அவங்க அம்மா அப்பாவை ஏசுறது, அவங்க குடும்பத்தை ஏசுகிறது. ஒருவேளை அவங்க அந்த குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு உங்கள் கூட தான் பல வருஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் குடும்பத்தை பற்றி பேசிட்டிங்கன்னா ஏதோ நேற்றுக்கு தான் குடும்பத்திலேருந்து கல்யாணம் முடிச்சு வந்தது போல் அந்த பெண்களுடைய இருதயம் காயப்படக்கூடிய தன்மை உடையது. அதனால் ஆண்களும் பெண்களும் ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வாயின் வார்த்தைகளை, ஏன் மனைவி தானே, நான் எத்தனை அடி அடித்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பா, ஏன் கணவர் தானே எங்கே போகிறாரு, கோவப்பட்டு ஊரை சுற்றிட்டு வருவார், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் பிளவுபடும். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, சபை கூடுதல் போக முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, குடும்ப ஜபம் இருக்காது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தகப்பன் கவனமாக செய்ய மாட்டார். நீங்கள் நினைப்பீங்க என்ன ஆனாலும் வீட்டுக்குள்ளே தானே வரப்போகிறாங்க, என்ன ஆனாலும் என் மனைவி எங்கே ஓட போகிறா, வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறா, அப்படி நீங்கள் நினச்சாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. ஏன்னா உங்கள் சமையல் உங்களுக்கு தேவையான நேரம்
உங்கள் மனைவி கரெக்டான சமையலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. போங்கய்யா நீங்கள் அரிசியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்ச நேரம் சாப்பிட முடியாது, நீங்கள் நினச்ச நேரம் சபைக்கு போக முடியாது. நீங்கள் அப்படி ஆண்களை பகைச்சி நீங்கள் உங்கள் ப்ரிஸ்டேஜை காமிச்சிங்கன்னா ஆண்கள் என்ன செய்வாங்க, காசெல்லாம் வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு செலவுன்ட்டு இருப்பாங்க, போக்கிரியாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாண நேரம் காசு இருக்காது, அப்புறம் 4 பேர்கிட்ட கடன் வாங்கணும். அந்த கடனை கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க. உங்கள் வருமானம் பத்தலைன்னு சொல்லிட்டு கணவரை புஷ் பண்ணுவீங்க. அவர் குடிகாரனாக மாறலாம், அதில் காசை வேஸ்ட் ஆக்கலாம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் ஏசுனா என் வீட்டுக்கு தான் திரும்பி வருவாங்க அப்படின்னு ஒரு அஜாக்கிரதையாக நீங்கள் சண்டையை போட்டதுனால இப்போ குடும்பத்தில் பல விளைவுகளை பார்ப்பீங்க, பல விளைவுகள். அதனால் இந்த வாயை கவனமாக நம்ம ஆளுகை செய்யணும்னா முதல்ல நம்ம ஆவிகளை பகுத்தறியணும். நமக்குள்ளே வரக்கூடிய எண்ணம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நினச்சி நம்ம உற்சாகமாக நம்ம எழுந்திரிச்சு சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணணும். நமக்குள் வரப்போகிற எல்லா எண்ணங்களும் பரிசுத்த ஆவியானவராக இருக்க முடியாது. அது சில நேரம் சாத்தானால் இருக்கலாம், சில நேரம் சொந்த எண்ணங்களாக இருக்கலாம். அதனால் தேவஜனங்களே, நம்ம நாவினுடைய அதிகாரத்தில் ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, 2வது பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, 3வது சென்டிமெண்ட் ஆகக்கூடாது. ரொம்ப இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. நீங்கள் கணவர்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசி கணவருடைய குடும்பத்துக்கே நன்மை செய்யணும்னு பேசினா கூட கணவர் சண்டை போடுவார். அது எதுக்கு பண்ணணும், என் அக்காவுக்கு எதுக்கு பண்ணணும், என் தம்பிக்கு எதுக்கு பண்ணணும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் ஆனாலும் பிரச்சனை. அதனால தான் ஆவியினால் நடத்தப்படணும். நீங்கள் உங்கள் கணவருக்கு தான் நன்மை செய்யணும்னு நினச்சிங்க, உங்கள் கணவர் குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் நீங்கள் சென்டிமெண்ட் ஆகிட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சென்டிமெண்ட் உதவாது, பரிசுத்த ஆவியானவர் தான் உதவுவார். அதனால் தேவ ஜனங்களே, நீங்கள் சென்டிமெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுங்க. பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், பி லெட் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பி லெட் பை த வேர்ட் ஆஃப் காட், த ஸ்பிரிட் அண்ட் லைஃப். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்க, வேத வார்த்தையினால் நடத்தப்படுங்க. மெயினான ஃபார்முலாவே இதுதான். கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க. யாக்கோபு 1:19 மறந்து போகாதீங்க. நாவல பிரச்சனை உள்ள எல்லாருமே இந்த வார்த்தையை எடுத்து ஒரு 1000 முறை கன்ஃபஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு மாதம் 30 நாள் எடுத்துக்கொள்ளுங்க. தினமும் ஒரு 100 தடவை வச்சு கன்ஃபஸ் பண்ணி பாருங்கள். 10 நாளில் 1000 தடவை சொல்லிடுவீங்க. 30 நாளில் 3000 தடவை இந்த வசனம் உங்கள் சிந்தனையில் பதிஞ்சிடும். கேட்குறதுக்கு பிரதித்திரம் லேட்டாக கொடுப்பீங்க, சீக்கிரமாக அவங்க சொல்கிறத கேட்பீங்க, பேசுகிறது லேட்டாக பேசுவீங்க. அது வரைக்கும் சமாளிக்க பழகிடுவீங்க. நிறைய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா பெண்கள் பேசலைன்னா கோபப்படுவாங்க. அப்போ நீங்கள் பழைய மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஆண், உங்கள் கணவர் இல்லை மகன் பேசுகிறதற்கு அவன் பேசுகிறத எதிர்த்து மறு உத்தரவு கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் அந்த வசனம் தெரிஞ்ச பிறகு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டாலும் உங்கள் சிந்தனையில் போய்கொண்டிருந்தாலும் அப்படியே மகனே ஓகேப்பா சரிப்பா அப்படி கணவர்கிட்ட அப்படி பேசுவீங்க, மகன்கிட்ட சரிப்பா சரி மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாளித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் மறு உத்தரவு வராது. மறு உத்தரவு பொறுமையாக தான் வரும். ஏன்னா நீங்கள் இப்போ கேட்க பழகிட்டீங்க. ஆரம்பத்தில் நான் அப்படி இல்லை, அவங்க சொன்ன உடனே இல்லை நீ போகக்கூடாது, இல்லை நீங்கள் அதை செய்யக்கூடாது உடனே சொல்லியிருப்பீங்க. அவங்க சொல்லி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே சண்டை வந்திருக்கும். ஆனால் இந்த வசனங்கள் உள்ளே போன பிறகு, நீங்கள் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு மாம்சத்தில் ரிப்ளை கொடுக்கக்கூடாது. சாத்தா ஏவும் பொழுது நம்ம ஆவியில் பகுத்தறியாமல் நம்ம பேசக்கூடாதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளை மூலமாக பிசாசு வந்தாலோ இல்லை உங்கள் மனைவி மூலமாக வந்தாலோ உங்கள் கணவர் மூலமாக வந்தாலோ அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே நேரம் சமாளித்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் முகத்தில் ஒரு அன்பு இருந்து கொண்டே இருக்கும். பிசாசால் ஜெயிக்க முடியாது. எங்க ஆவிக்குரிய கனி இருக்குதோ அங்க பிசாசு தலை குனிவான். ஆவிக்குரிய கனிக்கு பின்னாடி இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அன்பு அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இருக்கிற இடத்துல பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. உங்க முகத்தில் இருக்கிற சிரிப்பு, உங்க முகத்தில் இருக்கிற நிதானம், உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த பொறுமை பிசாசு பார்த்த உடனே சரண்டராக தொடங்கும். பிசாசுக்கு தேவை உங்கள் முகத்தை மாற்றணும், உங்கள் முக ரூபம் வேறுபடணும், உங்கள் முகநாடி வேறுபடணும், உங்கள் கவுண்டனன்ஸ் அது கோபப்படணும். அதை பார்த்தா தான் அவனுக்கு சந்தோஷம். அப்போ தான் அவன் சண்டையை மூட்ட முடியும். விறகு தண்ணினால் நினைஞ்சிருந்துன்னா தீ எவ்வளோ வச்சாலும் என்ன செய்ய முடியாது, தீ வராது. ஆனால் விறகும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பேப்பர்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்குதான், தீ வச்சா என்ன செஞ்சிடும், தீ வந்துடும். பிசாசு அதை தான் எதிர்பார்க்குறான். மனைவியை தீ மாதிரி கொண்டு வருவான். இப்போ புருஷனும் நல்ல விறகு மாதிரி காஞ்சிருந்தால் எரிஞ்சிரும். ஆனால் நல்ல கொதன்னு தண்ணியாக இருந்துச்சுன்னா எரியாது. இதே போல் பிசாசு உங்கள் மகனையோ கணவரையோ அக்னியாக கொண்டு வரும் பொழுது நீங்கள் தண்ணியில் நனையப்பட்ட விறகு மாதிரி இருந்தீங்கன்னா, அதாவது அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா, பொறுமையினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ தான் தீ வச்சாலும் எரியாது. ஆனால் 2 சைடும் கட்டையும் நல்லா காஞ்சி சுள்ளியாக இருக்குது, எண்ணெய் பிடிச்சி இருக்குது, நல்லா சூடாக இருக்குன்னா வச்ச உடனே கதன்னு எரியும். அந்த சுள்ளிலாம் எரிகிறது பாருங்கள், சட்டன்னு சொடக்கு சவுண்டு கேட்கும். இதே போல் நீங்கள் 2 பேரும்
அக்னியை பற்றி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை சவுண்டு, சண்டையின் சத்தம் ஊருக்கு கேட்கும். அப்போ இதிலிருந்து பாதுகாக்கப்பட தான் தேவ ஜனங்கள் நீங்கள் அன்புனால் குவரப்பட்டிருங்க. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஏன் மன்னிக்க முடியல? ஏன் கொடூரங்களை மன்னிக்க முடியல? இயேசு எல்லாரையும் மன்னித்தாரே, அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோமே, ஏன் மன்னிக்க முடியல? அன்பு இல்லாமல் போயிட்டு. தேவ ஜனங்களே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்ம இருதய அன்புனால் நிரப்பப்படட்டும். ஆவிகளை பகுத்தறிவோம். எல்லா வார்த்தையும் பேசுகிறதற்கு நம்ம ஆயத்தமாகாமல் கர்த்தர் சொல்லுகிற ஏவுகிற வார்த்தையை நீங்கள் பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுதான் பாருங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன 30 நிமிஷம் பதிவு தான். இந்த பதிவு உங்கள் 30 வருஷத்தை பாதுகாக்கும். உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். இனி நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையை பாதுகாக்கும். இது ஒரு மாய மந்திரம்லாம் கிடையாது. இது கர்த்தருடைய ரகசியம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தருடைய ஏவுதலினால், பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்தலினால் நம்முடைய சேனலில் போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட இணைந்துருங்க. கீழே சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் இந்த சேனலில் போடுற லிங்க் உங்களுக்கு நேரடியாக யூடியூப்பில் வராமல் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. பிரோஜனமாக இருந்தால் அநேக ஆத்துமாக்களுக்கு பகிருங்க. பிறருக்கும் பிரோஜனப்படட்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க நம்ம ஊழியத்திற்காக. காட் பிளஸ் யூ. ஆமென்.